வேலூரில் ரயிலில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான கர்ப்பிணி பெண் அரை மணி நேரத்திற்கு மேலாக சைக்கோவுடன் போராடினேன் என்று கூறியுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ரயிலில் என்ன நடந்தது என்பது தொடர்பாக கர்ப்பிணி பெண் விளக்கம் கொடுத்துள்ளார். அதில், நான் திருப்பூரில் மாலை 6:50க்கு ரயிலில் ஏறினேன். ஜோலார்பேட்டை வரும்போது 10:45 மணியானது. அப்போது ரயில் பெட்டியில் இருந்த பெண்கள் இறங்கி சென்றனர். அந்த நேரத்தில் அவன் மகளிர் பெட்டிக்குள் ஏறிவிட்டான். அப்போது நான், இது லேடிஸ் கோச், நான் ஒரு பெண்தான் இருக்கிறேன், நீங்கள் இறங்கி விடுங்கள் என்று கூறினேன். அதற்கு அவன், அடுத்த நிறுத்தத்தில் இறங்கி விடுகிறேன், கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் என்று கூறினான். பின்னர் நான் வேறு இடத்தில் அமர்ந்திருந்தேன். பின்னர் கழிவறைக்கு சென்ற அவன் ஆடைகளை அவிழ்த்துவிட்டு நேராக என்னை நோக்கி வந்தான். அப்போது நான் அவனிடம், கர்ப்பிணியாக உள்ளேன், நான் அந்த மாதிரி பெண் கிடையாது என்று கெஞ்சினேன். உனக்கும் அக்கா தங்கை இருப்பார்கள், என்னை இப்படி செய்யாதே என்று கூறினேன். தொடர்ந்து ரயில் செயினை இழுக்க முயற்சித்தேன். உடனே என் தலைமுடியை பிடித்து அடிக்கத் தொடங்கிவிட்டான். நானும் போராடி கழிவறை சென்று மூடிவிட்டு செயினை இழுக்கலாம் என்று முயற்சித்தேன். ஆனால் என்னை இழுத்து படிக்கட்டிற்கு அருகில் கொண்டு சென்றான். அப்போது ரயிலிலிருந்து கீழே விழுந்துவிடக்கூடாது என்று கம்பியை இறுக்கமாக பிடித்திருந்தேன். இதனால் எனது ஒரு வலது கையை உடைத்து விட்டான். பின்னர் என் காலினை எடுத்து கீழே விட்டுவிட்டான். ஒரு 10 நிமிடங்கள் வரை போராடினேன். ஆனால் கீழே தள்ளிவிட்டு விட்டான். பின்னர் என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. ஆம்புலன்ஸில் அழைத்து வந்து அனுமதித்துள்ளார்கள். அரை மணி நேரத்திற்கு மேலாக ரயிலில் போராடினேன். எனக்கு நடந்ததைப் போல் வேறு எந்த ஒரு பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது. அவனுக்கு முடிந்த அளவிற்கு ஏதாவது தண்டனை கொடுக்க வேண்டும். இதுபோல் வேறு ஒரு பெண்ணிற்கு நடக்காது என்று என்ன நிச்சயம் இருக்கு? இந்த சைக்கோவை வெளியில் விடாதீர்கள். குறைந்தது ஆயுள் தண்டனையாவது கொடுக்க வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் போய்விட்டது. ரயிலில் மட்டுமல்ல, நடந்து செல்லும் போது கூட பாதுகாப்பு இல்லை. இது போன்றவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். கர்ப்பிணி பெண்ணின் வாக்குமூலம் வெளியாகி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.